கோமதி வாயை திறந்து நடந்த உண்மையை சொல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கே வராதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி வந்து ராஜியோட வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பசங்களோட வாழ்க்கையை பாலாக்கிட்டு இருக்காங்க. ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துங்கிற விஷயத்தை ரெண்டு வீட்லயும் சொல்லி இருந்திருக்கலாம். அதை சொல்லாம விட்டதால இப்ப தினைக்கு ஒரு பிரச்சனையா வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ராஜியோட அண்ணன் வந்து கதிர அடிக்க ஆள் அனுப்புனா, இன்னொரு பக்கம் சக்திவேல் வந்து சரவணனுக்கு பாக்குற பொண்ணு வீட்டுல எல்லாருக்கும் போன் பண்ணி ஏதேதோ சொல்லி கல்யாணத்தை நடக்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்காரு. ராஜியோட அப்பா கூட பெருசா இந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரி தெரியல. ஆனா சக்திவேல் தான் வந்து பாண்டியன் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்காரு. எப்படியாவது சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்க முடிவு பண்ணி ரொம்பவே சிரமப்பட்டு ஒரு பொண்ணை பார்த்து பொண்ணு வீட்டுக்கு போனா அதை பொறுத்துக்க முடியாம ராஜி அவங்க அண்ணன் வந்து இந்த விஷயத்தை போய் சக்திவேல்ட்ட சொல்லிடுறாரு. சக்திவேலும் எப்படா பாண்டியன் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு போல. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாண்டியன் குடும்பத்தை இவங்க பொழைக்க விட மாட்டாங்க. இவங்க நிம்மதியா வாழணும், கதிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் கோமதி வந்து அவங்க அண்ணங்கள்ட்ட போய் நடந்த உண்மையை அப்படியே சொல்லிடணும். அப்பதான் வந்து யார் மேல தப்பு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை பண்றதை விட்டுட்டு கோமதி வந்து கதிரை அடிச்சிட்டாங்க, சரவணனுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி தனியா உட்கார்ந்துட்டு புலம்புறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. கூடிய சீக்கிரமே கோமதி வந்து உண்மையா சொன்னாதான் அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.